நான் உனக்கு பத்திரிக்கை வைக்கலையே. நான் கல்யாணத்துக்கு வரல, உன் மாப்பிளைக்கு காப்பு போட்டு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னாலும் நீ சம்பந்தம் பண்ண போறதால சொல்றேன். நீ பாத்திருக்கிய மாப்பிளை, அவன் ஒரு கொலைகாரன். கொலைகாரனா? ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். ஓஹோ, என் மாப்பிள கொலைகாரன் இப்பதான் தெரிஞ்சுதா? அதுவும் என் தங்கச்சிக்கு தாலி கட்டுற நேரத்துல. அதுக்கு ஆதாரம் இப்பதான் கிடைச்சது. ஏய், ஆதாரம் என்ன ஆதாரம்? நீ சொன்ன எல்லா ஆதாரம் தான். என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்கல, அதான் உண்மையான ஆதாரம். முத்து, ஆத்திரத்துல அறிவு இல்லாம உன் தங்கச்சி வாழ்க்கை பாழாக்கிடாத பிளீஸ். ஏய், ஐயா நான் முட்டாள் தான். என் மாப்பிள கொலைகாரன் தான் ஒத்துக்கிறேன். முதல்ல என் தங்கச்சி கழுத்துல தாலியா இருக்கட்டும், அப்புறம் நீ என்ன வேணுமோ பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் உன் தங்கச்சி கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான்டா, காலம் பூரா தண்டனை அனுபவிக்க போறது உன் தங்கச்சி தான். யோ, அவ வாழா வெட்டியானாலும் சரி, அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என் தங்கச்சி விதவையானாலும் சரி, அவன் தான் எனக்கு மாப்பிள. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அடி இங்க எடுத்து வச்ச திருஷ்டி பூசணிக்கா மாதிரி உன் தலைக்கீழ ஜாக்கிரதை. அண்ணே, முகூர்த்த நேரமாச்சு, வந்து அச்சுப்படுங்க. முதல்ல போய் தாலி கட்ட சொல்ற. இங்க ஒருத்தருக்கு நேரம் நெருங்கிடுச்சு, அவனுக்கு வாய்க்கரிசி போட்டு அப்புறமா வந்து அச்சதைய போடுறேன். கான்ஸ்டபிள்ஸ், இவனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. நல்லா நடக்குமா பண்ற நீ? ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நேரம் கால கிடையாதுங்க. என் கடமையை செய்ய விடாம தடுக்காதீங்க. இவ்வளவு நாளா தப்பு பண்ணாதா? இன்னைக்கு தான் தப்பு பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவனுக்கு என் மேல இருக்கிற கோபம், என் தங்கச்சியை கட்டி தரேன் வைத்தறிச்சல். இதெல்லாம் போலீஸ் திமிர்ல வந்து என் தங்கச்சி இடத்துல தாலி கட்ட விடாம பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உண்மையிலேயே அந்த மாப்பிளை தப்பு செஞ்சிருக்கான். தப்புனானா என் மாப்பிளை அரெஸ்ட் பண்ண அவ்வளவுதான் ஓகே. தாலி கட்டினதுக்கு பின்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாத்துக்கிறேன். முத்து, தாலி கட்ட கூடாதுடா. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏற விடாம தடுக்கணும், இதுதான் எனக்கு முக்கியம். என் மாப்பிளை ரொம்ப நல்லவங்க. முத்து சொல்றது சரிதான் போல் இருக்கு. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சொல்றத நாங்க நம்பலாம். சார், முத்து சொன்ன மாதிரி தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் கூட்டு போங்களே. 10 நிமிஷத்துல என்ன போகுது? மூர்த்தி நேரமாச்சு, எல்லாம் உள்ள போங்க. போங்க போங்க. மாங்கல்ய சிவாசனாய மகா சத்வோ விஜாரபூஜாம் நமஸ்தயாமி பக்தி விஜாரபூஜாம் நமஸ்தயாமி. ஓம் பாபாஜி நமஹ, ஜேஷ்டாஜி நமஹ, ரௌத்ரே நமஹ, காளி நமஹ, கலௌரண்யே நமஹ, பலவரண்யே நமஹ, பலப்பிரமதனே நமஹ, சர்வபூதமன்யே நமஹ, வித்யாஜ்ஞான கிரியா சித்தேஹி இந்திகாஜி நமஹ, மணிநாஜி நமஹ, பக்தி விஜாரபூஜாம் நமஸ்தயாமி. ஓம் மங்களி விஜாரபூஜாம் நமஸ்தயாமி. இமாம் கமீம் கமீம் தத்வஸ்ராதி மகான் குரு தசாலஸ்யாம் துஷ்ராஹ விபதினீதா ஜகந்ததி. கெட்டிமேளா. ஓம் மாங்கல்யம் தந்து நாஹேன மம ஜீவன ஹேதுனா. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியலையா? என் மகளோட வாழ்க்கையை காப்பாத்த இதுக்கு மேல வழி தெரியலையா? என் மகளுக்கு இது தாய் வீட்டு சீதனம். இனிமே அவ இஷ்டப்படி கூட வேணாயா, இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் கட்டிவே. ஏன்னா அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவ இனிமே அவளுக்கு தாலி கட்ட முடியாது பாரு.
இதை நான் அவளுக்காக மட்டும் பண்ணலையா, உனக்காகவும் தான் பண்ண. ஒரு ஆம்பளை தாலி கட்டதுக்கு அப்புறம் தாயா அவனுக்கு அவன் பொண்டாட்டி ஒரு பொம்பளை மனசுல நினைச்சிட்டாலே அவளுக்கு அவன் தாயா புருஷன். இதை என் புருஷனுக்காகத்தான் நான் பண்ண. கிளி மாதிரி வளர்த்த தங்கச்சியோட வாழ்க்கைய அண்ணங்கார கோவத்துல கெடுத்துட்டானே. என் புருஷன் இந்த ஊர் உலகம் திட்டக்கூடாது பாரு, அதுக்காக தான் என் பண்ண. ஐயோ, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் நீதாயா என் புருஷன். நீங்க மாப்பிள்ளையா இந்த மேடைக்கு வந்திருந்தீங்கன்னா இப்ப போலீஸ்காரனா வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா என் மகளை அவ இஷ்டப்பட்டவனுக்கே கட்டி வச்சிருயா. இது வரைக்கும் நீதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த, இனிமே அவர்தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேருக்குமே என் வாழ்க்கை பெருசா தெரியல. எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத இவங்க எனக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள அக்கான்னு கூப்பிட்டேன், அண்ணின்னு கூப்பிட சொன்னாங்க. நான் அம்மாவா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க. என்னைக்கு திரும்பி வந்து உங்களோட அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் எங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கும். மல்லிகா, தங்கை உறவு அந்த அன்பு பொன்விலங்கு என்றும் ஒருவன் ஒருத்தி உறவு அந்த காதல் பொன்விலங்கு பெற்ற அன்னை பிள்ளை உறவு அந்த பந்தம் பொன்விலங்கு பிறந்து வளர்ந்து இறுதி வரைக்கும் எத்தனை எத்தனை பொன்விலங்கு இறைவன் போட்ட பொன்விலங்கு.